இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிரிக்கெட் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்த 2025ஆம் ஆண்டு IPL திருவிழாவிற்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஏலத்தில் 367 இந்திய வீரர்கள், 210 வெளிநாட்டு வீரர்கள் என மொத்தம் 577 வீரர்கள் ஏலத்தில் பங்கேற்றனர். குறிப்பாக நட்சத்திர வீரர்களான ரிஷப் பந்த், KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளிட்டோர் இந்த முறை ஏலத்தில் விடப்பட்டிருந்ததால் பெரும் ஆர்வத்துடன் ஏலம் நடைபெற்றது. சரியாக 3:30 மணிக்கு ஏலம் தொடங்கிய நிலையில் முதல் ஆளாக பந்து வீச்சாளர் ஹர்ஷ்தீப் சிங் பெயர் ஏலத்தில் அறிவிக்கப்பட்டது. அவரை 15 கோடி ரூபாய் வரை கொடுத்து வாங்க ராஜஸ்தான் மற்றும் ஹைதராபாத் அணிகள் போட்டி போட RTM முறையை பயன்படுத்தி 18 கோடி ரூபாய்க்கு அவரை மீண்டும் அணியில் இணைத்துக் கொண்டது பஞ்சாப் அணி. அடுத்ததாக நடப்பு சாம்பியனான கொல்கத்தா அணியின் கேப்டனாக இருந்த ஸ்ரேயஸ் ஐயரின் பெயர் ஏலத்தில் வந்தது. எடுத்தவுடன் 10 கோடி வரை மாறி மாறி கேட்டுக் கொண்டிருந்த கொல்கத்தா அணி ஒரு கட்டத்தில் விலகியது. அதன் பின்னர் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மாறி மாறி தங்கள் ஏலத்தொகையை ஏற்றினர். ஆனால் பிடிவாதமாக இருந்த பஞ்சாப் அணி ஸ்ரேயஸ் ஐயரை 26 கோடியே 75 லட்சத்திற்கு ஏலத்தில் எடுத்தது. இதன் மூலம் IPL வரலாற்றில் அதிக விலைக்கு போன ஸ்டார்க்கின் சாதனையை முறியடித்து புதிய சாதனையை படைத்தார் ஸ்ரேயஸ் ஐயர். ஆனால் ஸ்ரேயஸ் ஐயரின் சந்தோஷம் சில நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏலத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரிஷப் பந்தின் பெயரை அறிவித்தவுடன் எப்படியாவது அவரை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து அணிகளும் போட்டி போட தொடங்கின. குறிப்பாக ஸ்ரேயஸ் ஐயரை இழந்த கொல்கத்தா அணி 20 கோடி ரூபாய் வரை கொடுத்து ரிஷப் பந்தை வாங்க முயற்சித்தது. ஆனால் ஒரே அடியாக 7 கோடி ரூபாயை அதிகரித்த லக்னோ அணி 27 கோடிக்கு ரிஷப் பந்தை ஏலத்தில் எடுத்தது. இதனால் IPL வரலாற்றில் அதிக தொகைக்கு ஏலம் போன கிரிக்கெட் வீரர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரானார் ரிஷப் பந்த். ஒரு வழியாக IPL கேப்டன்களின் ஏலம் விறுவிறுப்பாக நடந்து முடிய அதற்கு துளியும் பஞ்சமில்லாமல் பேட்ஸ்மேன்களை வாங்கவும் IPL அணிகள் ஆர்வம் காட்டின. ஏலத்தில் ஸ்ரேயஸ் ஐயரை இழந்ததால் சுதாரித்துக் கொண்ட கொல்கத்தா அணி வெங்கடேஷ் ஐயரை 23 கோடியே 75 லட்சத்திற்கும், டிகாக்கை 3 கோடியே 60 லட்சத்திற்கும் ஏலத்தில் எடுத்தது. இதேபோல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா உள்ளிட்ட நட்சத்திர வீரர்களை ஏலத்தில் எடுத்தனர். குறிப்பாக ரச்சின் ரவீந்திராவை வாங்க பஞ்சாப் முனைப்பு காட்டினாலும் 4 கோடி ரூபாய்க்கு ரைட் டு மேட்ச் தெரிவு மூலம் CSK ஏலத்தில் எடுத்தது. அதேபோல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவை என்பதை கருத்தில் கொண்டு ஹைதராபாத் அணியில் இருந்த ராகுல் திரிபாதியையும் CSK தட்டி தூக்கியது. அடுத்ததாக அதிரடி பேட்ஸ்மேனான ஜோஸ் பட்லரை 15 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது குஜராத் அணி. RCB அணியில் இருந்து கலச்சி விடப்பட்ட மேக்ஸ்வெல்லை 4 கோடியே 20 லட்சம் கொடுத்து அணியில் இணைத்துக் கொண்டது பஞ்சாப் அணி. இதனையடுத்து அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக விளங்கும் பவுலர்களை தங்கள் பக்கம் இழுக்க IPL அணிகள் மும்முரம் காட்டின. யாருமே எதிர்பாராத விதமாக சுழற்பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சாகலை 18 கோடிக்கு ஏலம் எடுத்தது பஞ்சாப் அணி. இதன் மூலம் IPL வரலாற்றிலேயே அதிக தொகைக்கு ஏலம் போன ஸ்பின்னர் என்ற சாதனையை படைச்சிருக்காரு சாகல். கடந்த வருடம் 24 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போய் சாதனை படைத்த ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டார்க்கை இந்த முறை வெறும் 11 கோடியே 75 லட்சத்திற்கு டெல்லி அணி ஏலத்தில் வாங்கியது. அதே போல முகமது ஷமியை 10 கோடிக்கு சன்ரைசர்ஸ் அணி ஏலம் எடுக்க RCBயில் இருந்து வெளியேற்றப்பட்ட முகமது சிராஜை 12 கோடியே 25 லட்சத்திற்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி தட்டி சென்றது. அடுத்ததாக 2 கோடிக்கு ஏலத்தில் வந்த ரவிச்சந்திரன் அஸ்வினை விலைக்கு வாங்க சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் முண்டியடித்தன. ஆனால் ராஜஸ்தான் அணியிடம் RTM கார்டு இல்லாததை சரியாக பயன்படுத்திய CSK அணி 9 கோடியே 75 லட்சத்திற்கு அஸ்வினை ஏலம் எடுத்தது. மற்றொரு தமிழ்நாடு வீரரான நடராஜனை 10 கோடியே 75 லட்சத்திற்கு டெல்லி அணி தன்வசப்படுத்த
தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ரபடாவை 10 கோடியே 75 லட்சத்திற்கு ஏலத்தில் எடுத்தது குஜராத் அணி. அதே சமயத்தில் ஒரு வீரரை கூட ஏலம் எடுக்காமல் வேடிக்கை பார்த்த மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு பிட் என்றாலும் தரமானதாக வேகப்பந்து வீச்சாளர் போல்ட்டை 12 கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது. முதலில் ஆர்ச்சரை வாங்க மும்பை அணி ஆர்வம் காட்டியது. ஆனால் ராஜஸ்தான் அணி விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து தொகையை ஏற்றிக்கொண்டே சென்றதால் மும்பை அணி பின்வாங்கியது. இறுதியில் 12 கோடியே 50 லட்சத்தை கொடுத்து ஆர்ச்சரை ராஜஸ்தான் அணி தன்வசப்படுத்தியது. இப்படி முதல் நாள் ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த நிலையில் IPL வரலாற்றில் 3 முறை அதிக ஸ்கோர் எடுத்ததற்காக ஆரஞ்சு கேப்பை பெற்ற அதிரடி பிளேயர் டேவிட் வார்னரை ஒரு அணி கூட ஏலத்தில் கேட்காதது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.